Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மை டாக்கிங் ஜாயா போட போகிறோம். சரி ஸ்டார்ட் பண்ண தூங்கி இருந்துட்டா சரி எப்படிதான்ப்பா பார்த்தீங்களா நானே பண்ணது பெயிண்டிங்க. ஏன் இவ்வளோ நாளாக போஸ்ட் பண்ணலன்னு தெரியுமா? இந்த லீவ் இருக்கா, நான் இந்த லீவில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். டைமே கிடைக்கல போஸ்ட் பண்ண. இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு. பட் எந்த ஐடியாவும் வரல. இமேஜஸ்னால் ஏஞ்சலாக அது மைண்டுக்கு வந்துடுது. சரி அது போடலான்னு அது இமேஜை க்ரியேட் பண்ணேன். அது வெளில அவுட் இமேஜ், மற்ற எதுவுமே எனக்கு ஐடியா வரல. ஸோ நான் அதை நான் அப்படியே லீவ் என்ஜாய் பண்ணிட்டேன். இப்போ தான் ஏஞ்சலா போட டைம் கிடச்சிது. லீவ் முடிஞ்சது, ஓப்பன் ஆகுது ஸ்கூலு. நம்ம அது மாதிரி விளையாடணும். குளிப்பாட்டலாம், ஃபுட்லாம் ஃபிட் பண்ணலாம், குளிப்பாட்டலாம். நம்ம டேக் கேர் பண்ணலாம். இந்த கேட்டை நம்ம நீல்ஸ் டிசைன் பண்ணலாம், அவ்வளோ டிசைன் பண்ணலாம். சரி நான் டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பல்லு பார்ப்போம். இவ்வளோ டர்ட்டியாக அரைச்சி வச்சுப்பாளா? எவ்வளோ மாதமாக பல் தேய்க்கலன்னு தெரியல. பல் அவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. அங்கங்கே ஃபலாக இருக்கு அசிங்கமாக. நம்ம இப்போ கோம் பண்ண போதும். அவளை கோம் பண்ணியாச்சு. நெயில்ஸ் பண்ணலாமா? இல்லை சரி நெயில்ஸே பண்ணுவோம். இல்லை என்ன மாதிரி நெயில்ஸ் பண்ணலாம்? சரி ஃபஸ்ட்டே பண்ணுவோம். ஃபஸ்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டே பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம சீக்கிரம் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணோம். நெயில அளவுக்கு கிளியராக ஆகும். கிளியராக பண்ணியாச்சு. ஸ்க்ராட்ச் பேட் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணால் நெயிலாம் கிளியர் ஆகிடும். இப்போ எப்படி நெக்ஸ்ட் ஓகே இன்னும் வந்துட்டு மிஸ்டர் ஸ்க்ராட்ச் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். இல்லை நெயில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வாட்ச் அது இல்லைனா பை தான். நம்ம ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிடுவோம். ஒன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாக டிசைன் பண்ணணும் போல். சரி நம்ம எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட ஒட்டிக்கலாம் போல். ஃபஸ்ட்டு நம்ம நெல் பாலிஷ் போடுவோம். நெல் பாலிஷ் போட்டாச்சு. நம்ம ஃபேஸ் மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? அங்கே வேணும் ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு, ஒரு க்ரௌனு, வாய்க்கு நூல் இதே தான். வாய் மூணு மாதிரி. இங்கே ரேண்டம் ஐட்டம்ஸ்லாம் வைக்கலான்னு ஐடியா. ரேண்டமாக வைக்க போகிறேன். இந்த டைமண்டு இந்த பெயிண்ட் இருக்கான் சரி இங்கே டைமண்ட் வேணாம். நம்ம இங்கே போயிட்டு இந்த க்ரௌனு வைப்போம். அப்புறம் இங்கே இது வைப்போம். இங்கே நம்ம நெயில் பாலிஷ் போடுவோம். இது என்ன? இந்த இங்கேயும் ஒரு நெயில் பாலிஷ் ஃப்ரீயாக. சரியும் போட்டாச்சு. கோல்டன் லுக்கில் செம்மையாக இருக்குது. அதோட இது எப்படி பண்ணலாம்? சும்மா ஒன்று மட்டும் வைப்போம் அழகா.
இது அதே கோல்டன் லுக்கில் இருக்கிற நெல் பாலிஷ் போடுவோம். இப்போ ஒன்லி 4 ஃபிங்கர்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 நெல் பாலிஷ் தான் போட முடியும். அவளுக்குலாம் 5 இருக்கும், அவளுக்கு 4 தான் இருக்கும். பிகாஸ் ஷீ இஸ் அ கேட். அப்பா நம்ம ஹேர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்பிஆர் காசே செலவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி கேம்ஸ்லாம். சரி ட்ரெஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்லாம் பண்ணுவோம். ட்ரெஸ் ரீசெண்டாக ஸ்கர்ட்டு நல்லா இருக்கா எதுவும் இல்லை யூஸ் பண்ணலாமா? ஐயோ நல்லா இல்லை. அது நல்லா இருக்கு. ஓகே. நான் டிங்கர் பெல் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஃபேரி காஸ்டியூம் என்கிட்ட இல்லை. காசு வேணாம். நான் டிங்கர் பெல் மாதிரி பண்ணலாம் பார்த்தேன். பட் லாஸ்ட்டாக பார்த்தா விங்ஸ் இல்லை. அதான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். சரி கைஸ், நம்ம இப்போ விங்ஸ் இல்லை. ஸோ டிங்கர் பெல்லோட அந்த ஐகானிக்கல் அந்த ஹேர் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை ரொம்ப நேரமாக பார்த்து இது பார்த்தேன். பட் இது கரெக்டாக இல்லை. ஸோ நான் இன்னும் சர்ச் பண்ணேன்னா ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சேன். அதுதான் இது. பட் இது போனிடெயில் மாதிரி இருக்கு. ஸோ நான் இதை அவ்வளோ ஐடியா கிடைக்கல. ஸோ நான் அது யூஸ் பண்ணலாம் இதே முடிவு போயிட்டு. பட் எங்கே அந்த ஃபேரிங்ஸ் இங்கே இருந்தாலும் எங்கே இது கண்டுபிடிக்கிறது? ஸோ மைக் ஃபுல்லாக ரெடி பண்ணியாட்டு நம்ம லாஸ்ட்டாக மூவி பார்ப்போம். முடிஞ்ச பாதியிலே கட் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ டைமு கிடைக்கல வீடியோவில் கட் பண்ண. நம்ம அடிக்கலாம். சீலிங்கில் அடிச்சுக்கவே வைக்கலாம். நம்மளை கேட்பா, அப்புறம் சொல்லுவான் நம்ம கேட்குறதா. அவ்வளோச்சு ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்க தான் போனேன். நான் சரி எதுவும் இல்லை, என்ன பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வரும். சரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நான் கிரியேட் பண்ணுவோம். எனக்கு மைன்கிராஃப்ட் பிடிக்கும். ஸோ கேமிங் கான்சோல் போடுவேன். அப்புறம் இந்த மாதிரி பேர்ல்ஸை வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோம். மை கிறிஸ்டல் இது ஓகேங்க. இதில் சைஸு நீங்கள் ஜூமின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும். அது எனக்கு தெரியாது. சரி, பட் நம்மளோட என்ன இப்படி இருக்கு? இதே பண்ணுவா, இது பண்ணியாச்சு.
நான் நெக்ஸ்ட் மேபி மைன்கிராஃப்ட் போடுவேன். பிகாஸ் அது ஆல்ரெடி போர்டில் முடிவு பண்ணிட்டேன். ஸோ போடுவேன் நான். இங்கே ஸோ பீச் ட்ரெஸ் மாதிரி இருக்கு சும்மா. இது வேணாம். இது ஓகே பட் பிளாக். இது ஓகே பட் ஒரு மாதிரி ஃபாகியாக வேணும் எனக்கு. என் ட்ரெஸ்ஸு ஃபாக் மாதிரி மேலே ரெட்டா வேணாம். ஓகே மேலே கொஞ்சம் ஃபாக் மாதிரி பண்ணலாமா? இதில் எதுவும் ஃபாக் மாதிரி வரும் அவன் இல்லையே. ஒயிட்டாக வேணும். இது ஃபாக் இல்லை கன்ஃபார்மாக. தேவையான டிசைன் ட்ரை பண்ண பார்த்தேன். சிங்கிள் வச்சு ஃபுல்லாக இது பண்ணிடலாமா? ரொம்ப சினிமா இருக்கு. ஃபுல்லாக ட்ரை பண்ணி எப்போ நம்ம ஃபாகி எஃபெக்ட் அப்படிங்கிறதுல ரெஸ்ட் ஃபாகியாக வரும். உங்களுக்கு எனக்கு ஃபாக் வைக்கலாம். ஒயிட்டாக வச்சுக்கலாம். சரி பேக்லேயே நுழைவலாம். இல்லை இப்போ ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்கு. நம்ம மறக்காமல் ஷூஸ் பண்ணி ஹேட் வேணாம் டேட் பண்ணி வச்சு ஷூ பண்ண மாட்டேன். ஷூவை இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு கிறிஸ்டல் வைப்போம் மிடில். பிகாஸ் யூஸ்வலாக எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவான்? ரெட்டு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவான். ஸோ நான் ரெட்டு வச்சுருவேன். சேவ் பண்ணியாச்சு. ஓகேல கைஸ், நான் மேக்கப் பண்ணலாம். இப்படி இருக்கு கைஸ். மேக்கப் பண்ணல. ஃபைனல் அவுட்புட் எல்லாருக்கும் செம்மையாக பிடிக்கும். நான் பார்த்தேன் ஏதோ அதான் வேணும். இந்த மஸ்காராவை போட போகிறேன். இந்த கலர் மஸ்காராவை மஸ்காரா நல்லா இருக்கு. கண்ணு கடியில் ஐஷேடோ இருக்குதா? நல்லா இருக்கு. ப்ளஷ்ஷு இது தெரியவே இல்லையே. ஸோ கொஞ்சம் பின்னாடி தான் யூஸ்ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுவேன். இவ்வளோ செம்ம ப்ளஷ் பார்ப்பேனே. அதான் பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா ரெட்டாக தெரியாது ரெட்டாக இருக்கா கைஸ். ஸோ நான் ஒரு ரெட் லிப்ஸ்டிக் எனக்கு எப்பயும் தெரியும். ரெட் லிப்ஸ்டிக் தான் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன். தனாக்கா செம்ம. இப்போ ஹேர் மட்டும்தான். ஹேரை நம்ம கேர்லி ஹேரை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாற்றலாம். ஸோ நம்ம கேர்லி ஹேரை சூஸ் பண்ணிடலாம். பிளாக் கலர். ஓகே பிளாக் கலரில் பார்த்திடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். அப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடலாமா? ரொம்ப ஃப்ரண்ட்லலாம் வந்துருக்கு. கொஞ்சம் ஜெல்லு, என்ன ஜெல்லுன்னு தெரியல, சும்மா தவிட்டு அது எல்லாம் கட் பண்ணிடணும். எல்லாம் ஓகே. இப்போ கொஞ்சம் ஓகே இல்லை.
இப்போ தான் கூட அழகாக இருக்கா. ஸ்ட்ரெயிட் இந்த ஸ்ட்ரெயிட்டுன்னு இதை போட்டுடலாம் ஃபுல்லாக. ஓகே, அப்போ நம்ம இப்போ ஆக்சசரிஸில் போய்ட்டு போ இல்லைனாச்சும் கிளிப்பு அந்த மாதிரி வைப்போம். சிம்மாக்கு போ வேணாம், கிளிப்பு. எனக்காக இது செம்ம கொஞ்சம் போ. நம்ம இப்போ ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நம்ம இப்போ பண்ணிடலாம். செம்ம ஹேர் ஸ்டைல் இது. இப்போ செம்மையாக இருக்கா. நம்ம இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி பறக்கலாம், தூக்கி போடலாம். நம்ம தூக்கி போடணும். இந்த பெட்டு கிளிப் பண்ணி லேண்டன் ஆஃப் பண்ணணுன்னு இருக்குது. நான் இல்லை. சரி, நம்ம இப்போ அவளோட நெக் ஆக்சசரி தான் பண்ண போகிறோம். ஓகேயா, ஜுவல்லரி ஷாப் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், செயின் பண்ணலாம். இது டிசைனு அங்கே போயிட்டு சுற்றி கூட பார்க்கலாம். ஆகிற மாதிரி வேணாம் அது வேணும். பிங்க்கு அதான் ஹார்ட் ஷேப்பு, ஹார்ட் கலரு. ஸோ நான் ஹார்ட்னா மோஸ்ட்லி ரெட்டாக தான் பண்ணுவாள். அதுவும் பீஸாக உடச்சிக்கலாம். ஸ்டோனு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அது பண்ணணும். சரி, ஹார்ட்டை வச்சுருவோம். பார்க்க போது கேண்டி மாதிரி இருக்கு. நம்ம கிறிஸ்டல் கேண்டி தான் இருப்பாள் அந்த மாதிரி. அதே மாதிரி மைன்கிராஃப்டில் வர ரெட் ஸ்டோன் மாதிரியும் இருக்கும். சரி, நம்ம என்ன காணும், காணும், வடியில் இருக்கா? சரி, அது அந்த பிளேசஸ்லாம் இதுக்கு குட்டியாக இருக்கா. ஸோ ஃபிட் ஆக மாட்டேங்குது கரெக்டாக. அந்த ஹார்ட் மட்டும் கரெக்டாக ஃபிட் ஆகிடுது. நம்மளுக்கு என்ன சும்மா சொல்லுவோம். ஸ்க்ரப் பண்ணுவோம். அப்புறம் ஏஞ்சில் பார்த்துட்டா. சேவ் பண்ணிடலாம். செம்ம. இப்போ என்ன பண்ணலாம், சரி நம்ம கப் கேக் பண்ணுவோம். அவங்களுக்காக மிளகா வச்சு பண்ணுவோம். அப்படிங்குள்ள வாங்கலாம். மிக்ஸ் இதான் கொஞ்சம் கஷ்டம், பிடிக்காத ப்ராசஸ். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இது உள்ள இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசஸ். நான் ரொம்ப ஹாட்டாக வைப்பேன், ஏன்னா சில டைம்ஸ் ரொம்ப கோல்டாக வைப்பேன். இப்போ நம்ம அது சூஸ் இல்லைனாக்கு இதில் நம்ம ஃபில்அப் பிங்க்கு கொடுத்துடலாம். அடியில் மட்டும் எல்லோ க்ரீம் இருக்கணும்.
பர்பிள். ஓகே, மேலே மட்டும் கொஞ்சம் வச்சோம் ஸ்ப்ரிங்கிள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நிறைய ஸ்ப்ரிங்கிள் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படி வாழைப்பூடு நிறைய ஆட் பண்ணுறோம். பிடிக்கல. level 4 ஃபுட்டா? அது நம்மளுக்கு என்ன மைண்ட் பேட்சும் ஃபிட் பண்ணுவோம். வாட்சாடுவி நிறைய ஏதாச்சும் வாங்குவோம். சரி, அது கிளிக் பண்ணிட்டா தேவைமா அது கிளிக் பண்ணிட்டேன். Evolved in 20 seconds. வேண்டாம், இந்த மண்ணும் வேணாம். எங்கே போய் நிறைய இருக்கு. சரி, போபா ட்ரிங்க்கு நான் எதுக்கு போலையே திரும்பி அதை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நான் அந்த ஹெட்ஸ் வந்தால் தான் வரும். இந்த மாதிரி என்ஜாய் போய் பார்ப்போமா? திரும்ப அட்வர்டைஸ்மெண்ட் தானா? வெயிட் பண்ணுவோம். டேப் ஆஃப் எழுத்து சாய்ஸ் அப்போ மட்டும் டேப் ஆஃப் எழுத்தா, அதனால தான் சரி பிளாங்காக போயிட்டு. சரி, டுவெண்ட்டி கழிச்சு நெக்ஸ்ட் இது அன்லாக் ஆயிடுச்சு. 30 காயின்ஸ் வச்சிருக்கு. ஃபுட்டு கழிச்சிருக்கு. க்ளோத்து கழிச்சிருக்கு. எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு தான் ஃபுட்டு சாப்பிட்டாலே இப்போ டூத் ப்ரஷ் பண்ணணும். அடியில் மட்டும் இருக்கும். என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி கேப் போடலாமா? போடுறது இல்லை. என்ன பண்ணலாம்? தூக்கம் வருது போல். எனர்ஜி ட்ரிங்க் வாங்கினேன். அதை குடிச்சு எனர்ஜி வந்துடும் அவங்களுக்கு. நான் அப்போ ஜூஸ் நல்லா வடிச்சது. கொடுக்கவே இல்லை அந்த ஜூஸு. இந்த சைடு இருக்கா? மூவி பார்ப்போம். மேபி பாதியிலே கட்டாயிடும். சாரி கைஸ், நான் கொஞ்சம் டைம் தான் இருக்கு இன்னும். ஸோ வெரி சாரி கைஸ்.
அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். க்யூட்டாக இருக்கிறது சுகர் கைஸ். அது ஏஞ்சலா ஹைட் அண்ட் சீக்கில் ஸ்பாட் பண்ணிகிட்டே இருக்கா. என்ன பண்ணுவது? ஃப்ரிட்ஜு நான் எனக்கு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனால் ஃப்ரீசர் ஐஸ் கட்டி மாதிரி நினச்சேன். திரும்பி ஆஃப் ஆகுது. ஆன் பண்ணிட்டேன். குட்டி பாப்பா பிடிக்கும். என்ன பண்ணலாம்? ஹேர் ட்ரையர் செம்மவே